கொடுத்த பணம் எனக்கு வரமாட்டேங்கி, ஸோ நான் ஏமாந்துட்டேன், என் பணம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற மேசராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள், கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான ஒரு அற்புதமான காலம். அதேபோல் அவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேபி ஏதாவது இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்காக மிதனராசிக்காரங்க யாராச்சும் கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் குரு பகவானுடைய அருள்னால கட்டாயம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய கடகராசி உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான ஒரு காலகட்டம் கன்னிராசி. துலாம் ராசியில் உள்ள விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் நல்லா அவங்க எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் துலாம் ராசி. விருச்சிக டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவங்க, அதே போல் கம்ப்யூட்டரில் நமக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கட்டாயமாக உண்டு. இறைத்தடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிவகாசி ஜோதிடர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருமே ஒரு ராசி பலன் பார்க்கறத வந்து ஒரு பெரிய ஒரு பழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ராசி படி தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக. வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த குரு பெயர்ச்சி இதெல்லாம் நடக்க போகுது. ஆமாம். முதல்ல இந்த குரு பெயர்ச்சினா என்ன, எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும், அதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுங்க. கண்டிப்பாக மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்னு சொல்லி நம்ம 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை தான் ரொம்ப ரொம்ப நம்ம விரும்பி பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியை விட்டு குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நகர்ந்து செல்கிறாரு. அப்போ வருஷத்துக்கு ஒருக்க நமக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வச்சு தான். ஆனால் இந்த வட்டம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா இந்த 2025 3 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு கடந்து செல்கிறாங்க. அப்போ சனி பகவான், அதுக்கடுத்து குரு பகவான், அதுக்கடுத்து ராகேது பகவான். இதில் சனி பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பதட்டமும் பயமும் வந்துடுது. ராகுகேது வந்தால் எங்கேயாவது ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிக்கிடுவோமா, இல்லை சிக்கலில் மாட்டிக்கிடுவோமான்னு என்ன வருது. ஆனால் குரு பெயர்ச்சினாலே ஒரு சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே எதிர்பார்க்குறது குரு பெயர்ச்சி பலன்களை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ குரு பகவான்னாலே உடனே கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது சந்தோஷமாக கும்பிட்றாங்க. அந்த குரு பெயர்ச்சியை பற்றி பேசும்போது நம்ம பார்க்குற அத்தனை நேயர்களுக்குமே குரு பகவான் ஒரு அருளையும் ஆசையும் தரணுங்கிறத நான் மனதார வேண்டிக்கிறேன். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் நடக்குது மேடம். குரு பகவான் வந்து இப்போ ஆல்ரெடி எங்கே இருக்காருன்னா காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷப ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ குரு சுக்கிரன் நினைவு அப்படின்னு கடந்த காலங்களில் இயங்குச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா புதனோட சேர்ந்து இயங்குற மாதிரி ஒரு மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இப்போ மிதுன ராசிக்குள்ளே நுழையும் போது உலகியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதேபோல் நம்ம தொலைக்காட்சி, யூடியூப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாகும். இன்னும் கொஞ்சம் என்னென்னா இப்போ ஆல்ரெடி வந்து மக்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா டிவியை பார்க்குறத விட நம்மளுடைய ஃபோனை வந்து பார்த்து தான் வாழ்க்கையில் என்ன நடக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும், கேர் பண்ண முடியுங்கிறதே சமைக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே யூடியூப் மூலமாக தான் பிரபலமாகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குருவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேபோல் இந்த மீடியா மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்காமல் பார்த்தீங்களா பெண்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ சமூக காலமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குமே பாலியல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை சில விஷயங்கள் வெளியே வந்துருச்சு, இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்து தவறு பண்ணுறவங்க கட்டாயமாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சியிலேருந்தாச்சும் திருந்தணும். தவறுகள் பண்ணுறவங்க கட்டாயமாக திருந்திட்டாங்கன்னா அந்த தவறு வந்து மாற்றப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேடம். சரிங்க. இப்போ குரு பெயர்ச்சினா என்னன்றதை பற்றி விரிவாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நம்ம அந்த ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். முதல் ராசியான இந்த மேஷத்துக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? காலபுருஷன் ராசியில் முதல் ராசின்னு நீங்களும் சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்.
மேச ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் முதலிடத்துல இருக்கணுங்கிற எண்ணமும், ஆற்றலும் கொண்டவங்க. கடந்த ஒரு 2023ல ஒரு குடுத்த வாக்க காப்பாத்தலைன்னா, ரொம்ப போராடியிருப்பாங்க. குடுத்த வாக்கு காப்பாத்த முடியலையேங்கிற ஒரு பதட்டமும், போராட்டமும் இருக்கும். ஏன்னா, குரு தான் 2ல உட்கார்ந்தாரே! அப்ப பொருளாதார விஷயங்கள்லயும் சரி, கொடுத்த வாக்க காப்பாத்துற விஷயங்கள்லயும் நெறைய போராட்டங்கள சந்திச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கடன் சுமையில மாட்டியிருப்பாங்க. இந்த நிலை வந்து மேச ராசிக்கு கட்டாயமா ஒரு நல்ல டைவர்ட் ஆகும். கடன் பிரச்சனையிலருந்து நம்ம மேச ராசிக்காரங்க இந்த 2025ல மே மாசத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உறுதியா சந்திக்க சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் யார்ட்டயாவது குடுத்து வச்சிருந்தாங்க. அந்த காசு வரமாட்டேங்கி. ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சார். என் குடுத்த பணம் எனக்கு வரமாட்டேங்கி. என்ட்ட அன்பா பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஏமாந்துட்டேன். என் பணம் கிடைக்குமா? அப்புட்ன்னு எதிர்பார்க்குற மேசராசி அன்பர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள். குடுத்த பணம் திரும்பி வருவதற்கான ஒரு அற்புதமான காலம். அதேபோல மேச ராசியில பெண்களுக்கு திருமண விஷயங்கள்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். ஒண்ணு திருமணம் முடிச்சவங்க, திருமண வாழ்க்கையில ஏதாவது போராட்டங்கள சந்திச்சிருக்கலாம். இல்லைன்னா திருமணமே தடையாவே இருந்திருக்கலாம். கடந்த ஒரு 2024ல. ஸோ இந்த நிலை மாறி அவங்களுக்கு திருமணம் முடிவதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதேபோல தான்கிற ஒரு ஆற்றலை இந்த வருஷத்துலேருந்து பெற போறாங்க. இந்த குரு பகவான் மூலமாக அவங்களுடைய முயற்சி நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திக்கும் மேடம். இப்ப மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள் சொல்லிட்டீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜென்மத்தில அமர்ந்தார். அப்ப ஜென்மத்தில குரு அமர்ந்தாலே, எந்த விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய நினச்சிப்பாங்க. கடந்த ஒரு வருட காலமாக அவங்களுக்குள்ள ஆசைகள் அதிகமா இருக்கும். அதேபோல மனசுக்குள்ள அத வந்து நினச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா செய்யறதுக்கான தடைகள் இருந்திருக்கும். ஏன்னா, இது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்மளுடைய குரு வந்து நம்மகிட்டயே உட்கார்ந்தாருன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியுமா? இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம வாத்தியார் வந்து பக்கத்தில உட்கார்ந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு நம்ம நல்லா எழுதுறதா இருந்தா கூட நமக்கு ஒரு பதட்டம் வரும். ஸோ, அந்த பயம் வந்துரும். நம்ம எத செய்வோமோ, தப்பா செஞ்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எண்ணம் வந்து கடந்த 1 வருட காலமாக நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ, அந்த நிலை வந்து இப்ப மாறப்போகுது. தன்னுடைய மனசுல என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்த 1 வருட காலமாக அவங்க செய்யணும்னு நினைச்சிருந்தாங்களோ, அந்த விஷயங்கள திறன்பட செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கட்டாயமா உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தாய் மாமா உறவுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். மாமா உறவுல இவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். இல்லாட்டி அவங்க சொல்றது இவங்க ஏத்துக்கிறாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த நிலை வந்து கட்டாயமா மாறும். ஒரு உறவுல நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அவங்க திடீர்னு தாய் மாமா பொண்ண முடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா கூட, மாமா பொண்ண கட்டாயமா அந்த நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல ரிஷபராசி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுத்தாங்களோ, நாங்க இவ்வளோ நாளா ட்ரை பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, கவர்மெண்ட் ஜாப் கடைசி பாயிண்ட் ஆஃப்ல எனக்கு மார்க் போச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு, இந்த வட்டம் அந்த வருத்தம் தேவையில்ல. எந்த எக்ஸாம் போட்டாலும் சரி, இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உள்ள போய் குடுத்தா மட்டும் போதும். இவங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் பெற்று, ஒரு அரசாங்க வேலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதேபோல அவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேபி ஏதாவது இருந்துச்சுனாலும், இவங்களுக்கு சாதகமா கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம். ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே இந்த வட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2025 வந்து சனி பகவானும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்த குடுக்க போறாரு. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை அமைச்சு குடுக்கறனால, ரிஷபராசி அன்பர்கள் பொருளாதார விஷயங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றமான சந்திக்க போறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள நினைச்ச விஷயங்கள தைரியமா செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. இப்ப அடுத்ததா மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள பத்தி சொல்லுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில குரு அமர்றார். அப்ப ஜென்மத்தில குரு அமர்வதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ரிஷப ராசிக்கு சொன்ன மாரி, கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம்னா எந்த விஷயம் செய்றதா இருந்தாலும் 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பழக்கவழக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பணத்தட்டுப்பாடுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்த நிலை மாறி, பணம் கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்லேஷன் ஆகும். அதேபோல தூக்கம் கொஞ்சம் அந்த வட்டம் கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கும். கொஞ்சம் கடினமா வேலை பார்த்த நம்மளோட மிதுன ராசிக்காரங்க கூட இப்ப நிம்மதியா தூங்க முடியாது. அப்படி சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த 1 வருடமா இருந்த சூழ்நிலை மாறி, இந்த 2025ல மே மாசத்துக்கு மேல ஏற்படுகின்ற அந்த குரு பகவான் வந்து உறுதியாக அவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்த குடுப்பாரு. அதேபோல திருமண தடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அலைன்ஸ் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசி நேரத்தில ஏதாவது ஒரு மேட்சிங்கில மிஸ் ஆகுது.
இல்லை லவ் பண்ணுறேன், எனக்கு லவ் கேன்சல் ஆச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஃபேவராக இருக்க போகிறாரு. அதே போல் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு சேர்த்து வைக்கிற அமைப்பை கொடுக்காரு. ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க வந்து கடைப்பிடிக்கணும். குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும்பொழுது ஒரு பெண்ணை ஏமாத்துகிற விஷயங்களில் கட்டாயமாக அவங்க ஈடுபட்டுறக்கூடாது. அதாவது பெண்ணை வந்து இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் மட்டும்தான் ஏமாறுறாங்களா, ஆண்கள் ஏமாறுறாங்களேன்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் வருது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயக்கமாகவே இருக்காங்க. அதனால் பெண்ணை ஏமாத்துகிற விஷயங்களில் கட்டாயமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையும் காதலுங்கிற விஷயத்த சொல்லி ஏமாத்திடலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஈடுபட்டுறவே கூடாது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து புதிய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் தொடர்புகள் வந்தால் அதை முடிஞ்ச அளவு தன்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்னா யோசிக்க தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்றுக்கலாம். இந்த ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளம் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு உள்ளே சேர்த்துட்டாங்கன்னா அது காதலாக மாறி அடுத்த வருஷம் கசப்பாக போய் முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேபோல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக மிதுன ராசிக்காரங்க யாராச்சும் கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, மேபி நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் குரு பகவானுடைய அருள்னால் கட்டாயமாக கிடைக்கும். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு ஃபேவராக இருக்குது. டெஸ்ட் பேபி ட்ரை பண்ணலாமா அப்படின்னா, அவங்க சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். ஸோ பொதுவாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது மேடம். ஆமாம். கொஞ்சம் நிதானத்தை மட்டும் அவ அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சாங்கன்னா ஒரு வெற்றி உண்டு கட்டாயமாக. இப்போ அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும்? அத பத்தி சொல்லுங்க. அதாவது கடக ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த அளவு கடந்து சிந்திக்கணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து எமோஷனலோட சிந்திக்கணும்னா அது கடகராசிக்காரங்கள மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம்னாலும் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிக்கிருவாங்க. ஒரு சின்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது தன்னுடைய பாரமாகவே மனசுக்குள்ள வந்து சுமந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் கடகராசிக்கு சந்திரனை நம்ம ஆதிக்கம் கொண்டனால கொஞ்சம் நிதானத்தை எப்பயுமே கடைப்பிடிங்கப்பா. யார் மேலேயும் அதிகமான பாசம் வச்சு ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 2025 மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் 12க்கு வந்து அமர்றாரு. குரு 12ல் அமர்ந்துட்டா அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, ட்ராவல் நைட் நேரத்தில அதிகமாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். அதேபோல் நைட்டு கொஞ்சம் தூங்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா, வேகமாக தூங்கணும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறத இந்த வட்டம் விட்டுறணும். தேவையில்லாமல் ஒரு சின்ன நட்புனாலும் சரி, உறவுனாலும் சரி, அவங்கள போட்டு சிந்திச்சுக்கிட்டு, ஏன் அவங்க என்ன பண்ணாங்களோ, நம்ம என்ன பண்ண போகிறோமோ, அவங்களுக்காக அதிகமாக சிந்திக்காமல் தனக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அவங்க எப்போ அவங்களுக்காக இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கட்டாயமாக அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வீடு வாங்கக்கூடிய யோகம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதுபோல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் செயலில் அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் யாருக்காச்சும் திருமணம் ஆகாமல் இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சால் தான் எனக்கு கல்யாணம் முடியும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் வேறு 8ல் அமர்ந்தவர் இப்போ 9 போகிறாரா, அப்போ புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய கடகராசிக்கு உண்டு. அதேபோல் யாராச்சும் தன்னுடைய வேலை பார்த்துருக்க இடத்துல அற்புதமாக நான் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான மதிப்பு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் குரு பகவான் இந்த வட்டம் கொடுக்க போகிறாரு. அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து அவங்களுடைய நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவதற்கான வாய்ப்பு குரு பயிற்சியில் ஏற்பட போகுது கடகராசிக்கு. ஸோ கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவு மற்றவர்கள் மீது அதிக அக்கறை செலுத்தாமல் இந்த வருடம் இருந்துட்டா ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசிக்கு உண்டான பலன்கள பத்திலாம் சொன்னீங்க. இப்ப அடுத்த ராசினா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அத பத்தி சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமரப்போறார். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024ல் 10ல் அமர்ந்தார். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு அமர்ந்துட்டாலே பதவியும் பறிபோகுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் அவங்களுக்கு நிறைய வேலைகளில் இழந்தவங்க நிறைய நம்ம சிம்மராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. இது வந்து பொது பலன்கள் தான். அதையும் நம்ம வந்து முதலே சொல்லிக்கிறோம்.
கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30% இந்த பொது பலன் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. ஸோ சுய ஜாதகம் வலுவா இருந்தா வேலையில கஷ்டத்தோட அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா வேலை இழந்திருக்க மாட்டாங்க. சுய ஜாதகமும் வலுவிழந்து இருந்திருந்தால், சிம்ம ராசிக்காரங்க பல பேர் வேலைய தேடி அலையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த 2025 பிறக்கும்போதே இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. அவங்களுடைய வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆற்றல், அவங்க ஒரு திறமையா அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடிய அற்புதமான சூழ்நிலையில குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் உள்ள வராரே! அப்ப சிம்ம ராசிக்கு ஒரு பதட்டம் இருக்குமா? சனி பகவான் இந்த வருஷமே 8ஆம் இடத்துக்கு போறாரே! அப்ப சிம்ம ராசிக்காரன் இந்த வட்டம் அவ்வளோதானோ! அப்பிடிலாம் நிறைய பேர் நம்மட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க சொல்வது என்னன்னா, குருவுடைய ஒரு அற்புதமான பரிபூரண ஆற்றல் சிம்ம ராசிக்கு எப்பயுமே உண்டு. ஸோ அந்த நிலை இருக்கிறனால கேது உள்ள வந்தாலும் சரி, சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்க குறைஞ்சது இந்த வட்டம் 2025ல ஒரு 60லேருந்து 70% நிம்மதியா இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. நிம்மதினா என்னென்ன விஷயங்கள்ல அதிகமா நிம்மதி குரு பகவான் குடுக்க போறாருன்னா, அவங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு வெற்றி இருக்கும். இவ்வளவு நாளா முயற்சி எடுத்தும் நான் செஞ்சேன், என்னால அத செயல்படுத்த முடியல அப்படின்னு ஏதேனும் வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா, அந்த வருத்தம் நீங்க போகுது. அவங்களுடைய முயற்சி கட்டாயமா சிறப்பா இருக்கும். ஸோ அதேபோல வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இளைய சகோதரன், சகோதரிகள் இவங்க கூட சண்டை போட்டு பேசாம இருந்திருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அந்த நிலையும் மாறப்போகுது. மாறி அவங்களுக்கு வந்து அவங்க நான் இருக்கேன் உனக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள், நட்பு இந்த இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகும். அந்த நிலைய வந்து குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க உறுதியா பெறப் போறாங்க. ஸோ, அதில ஒரு நல்ல கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, உங்களுக்கு வெற்றி உறுதியா உண்டு. ஏன் சிம்ம ராசி கொஞ்சம் விரிவா சொல்றோம்னா, சிம்ம ராசி தான் இந்த வட்டம் இருக்கிறதுலயே கொஞ்சம் கஷ்டமான ராசி அப்டிலாம் ஃபீல் பண்றாங்க. ஸோ, அதனால தான் என்ன சொல்றேன், கட்டாயமா சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த 2025ல குரு பகவான் மூலமாக பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? அந்த குரு பெயர்ச்சி பலன்கள பத்தி சொல்லுங்க. அதாவது கன்னி ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல அமர்கிறார். இப்ப 10ல அமர்ந்தா பதட்டம் உண்டானா, குரு பகவான் வந்து கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்த போறார். ஒரு என்ன சொல்லுவேன்னா, 4ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறதே கன்னி ராசிக்கு ஒரு அற்புதம். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட மனசுக்குள்ள மன அழுத்தமும், போராட்டமும், கஷ்டத்தையும் கேது பகவான் வந்து நம்மளுடைய கன்னி ராசிக்கு ஒரு 1 1/2 வருஷமா ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னே தெரியல. பேசாம ஊர விட்டு போயிறவா? அப்படிங்கிற நிலையெல்லாம் கன்னி ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். எதையுமே வெளிப்படையா பேச முடியாம ஒரு மன அழுத்தத்தில இருந்த நிலை மாறி, கன்னி ராசிக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கப்பட்டு, கன்னி ராசிக்காரங்க ஒரு நிதானத்தையும், ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமணம் முடிச்சுட்டாங்க, கணவன் மனைவியா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விட்டு குடுத்து போணும். இந்த வருஷம் கட்டாயமா பொறுமையா விட்டு குடுத்து போனா, அதிகமான பிரச்சனைய சந்திக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடிக்க போறாங்க, ஒரு பெண்ணுக்கோ ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. முடிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கட்டாயமா வரும். ஸோ, அந்த நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கட்டாயமா விசாரிக்கணும். பையனோட கேரக்டர், பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் முடிச்சா, திருமண வாழ்க்கை அற்புதம். சுகஸ்தானத்த பார்க்கறனால திருமணத்த குரு பகவான் நடத்தி வச்சுருவாரு. ஆனா, சனி பகவானுடைய பார்வை டைரக்ட்டா இருக்கிறனால, ஒரு தடவைக்கு 2 முறை ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். ஃபேமிலியும் செக் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான ஒரு காலகட்டம் கன்னி ராசிக்கு இந்த வட்டம் இருக்கு. யாராவது காதல் பண்ணியிருக்கங்க, காதல் சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா, காதல் சக்ஸஸ் ஆகும். ஆனா, காதல்ல சில பிரச்சனைகள் சந்திச்ச பிறகு தான் அவங்க சக்ஸஸ் ஆகறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் குரு பகவான் குடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள பத்தி சொல்லுங்க. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போ குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அற்புதமான முன்னேற்றமான சூழ்நிலை தான் நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சியில ஏற்பட போகுது. முதலில் வந்து அவங்களுடைய வீண் அலைச்சல்கள் கட்டாயமா குறைக்க போகுது. அவங்க இவ்வளவு நாளா வந்து ஒரு விஷயத்த முயற்சி எடுத்தும், அதில பலவிதமான ஒரு விஷயத்த செய்ய நினைப்பாங்க. இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிருவாங்க. திரும்பி வந்து அந்த இடத்த செய்வாங்க. ஸோ இப்படி வீண் தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் சரியான பாதையை நோக்கி போ முடியல. அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்காங்கன்னா, அவங்களுடைய வீண் அலைச்சல்கள் நீங்கி, சரியான விஷயங்கள கரெக்ட்டா செஞ்சு முடிச்சு, ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து துலாம் ராசி கிடைக்க போகுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமான
சூழ்நிலைகள் உண்டு. வீடு, மனை வாங்கக்கூடிய விஷயங்கள், வீடு புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அற்புதமா இருக்கு. அப்புறம் விவசாயிகள், துலாம் ராசியில உள்ள விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயம் நல்லா அவங்க எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் துலாம் ராசிக்கு உண்டு. துலாம் ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்தா தான் கூடவே யார் கூடயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து அந்த துலாம் ராசியில தான் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். கூட இருக்கவங்களும் அப்படித்தான் இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும்போது என்ன பண்ணுவோம்னா, "போ எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளோ லாபமா இருந்தாலும் சரி, நட்டமா இருந்தாலும் சரி, வுட்டுட்டு வெளியே போயிருவாங்க. ஸோ அந்த நிலை வந்து இந்த வட்டம் மாறும். ஏன்னா கூட இருக்கவங்களே ஒரு ஒத்துழைப்பா இருக்கக்கான ஆற்றல், சப்போர்ட்டா இருந்து அவங்க ஸ்டெப்ப வந்து உயர்த்தி விடுவதற்கான செயல்பாடு செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதேபோல துலாம் ராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள்லாம் மேற்கொண்டு, அதன் மூலமாக லாபத்தை சம்பாரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்த தான் கொடுக்க போறாரு. ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைய தான் குரு பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு கொடுக்க போறாரு. என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள், பணம் புழக்கவழக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மே மாசத்துக்கு எண்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு பொருளாதாரம் இந்த 2025ல குரு பயிற்சி ஆன பிறகு தான் அவங்களுக்கு ஒரு பணம் இல்லைங்கிற சூழ்நிலை மாறி, "பணம் என்ட்ட இருக்குடா, தேவையான விஷயத்துக்கு இருக்கு." அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில சந்திரன் வந்து நீச்சம். அப்ப என்னதான் கிடைச்சாலும் அவங்களால சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியாது. நமக்கு ஏதோ ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள நோக்கி இருக்கு அப்படிங்கிற செயல்பாடு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மனநிலை மாறப்போகுது. தூங்கும்போது கூட சிந்திக்கிறாங்கன்னா, அது விருச்சக ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. தூங்கும்போது கூட என்னால நிம்மதியா தூங்க முடியலங்க. நான் எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு கடந்த ஒரு 3 வருஷமாவே எனக்கு வந்து அதிகமான திங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய பார்வையும் நம்மளோட விருச்சக ராசிக்கு கும்பத்தில வந்த சனி பகவான் விருச்சக ராசிய தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் 2 1/2 வருஷமா படாத பாடு, தூங்கும்போது நிம்மதி இல்லைங்கிற செயல்பாடு இருந்துச்சு. ஸோ குரு பகவானுடைய ஆற்றலும், சனி பகவானுடைய செயல்பாடுமே இந்த வட்டம் 2025ல ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை விருச்சிக ராசி குடுக்க போது. விருச்சிக ராசியில டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கவங்க, அதேபோல கம்ப்யூட்டர்ல நமக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கட்டாயமா உண்டு. அதேபோல விருச்சிக ராசியில பெண்கள் வந்து கல்யாணம் முடிச்சு போயிட்டோம். எனக்கு எங்க மாமியார் தொல்ல, மாமனார், மாமியார் தொல்ல அதிகமா இருக்கு. என்னைய எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நிலை கட்டாயமா மாறும். ஒண்ணு வந்து அவங்க தனி குடித்தனம் போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரு. இல்லைன்னா, மாமனார், மாமியார் இவங்களோட உண்மையான அன்ப புரிஞ்சுகிட்டு, அவங்கள்ட்ட சமாதானமா வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு திருமணம் முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங். உறவுல நம்ம குடும்பம் அப்படிங்கிற அவங்களுடைய மனசுல நெனைச்சத வெளிப்படையா பேசி, அந்த பாண்டிங் உருவாகறதுக்கான அற்புதமான காலகட்டம். இப்ப அடுத்த ராசினா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்? தனுசு ராசிக்கு குரு பகவான் 2024ல 6ஆம் இடத்துல அமர்ந்தார். ராசிநாதனே 6ஆம் இடத்துல இருக்கிறனால, அவங்களுக்கு பலவிதமான மன அழுத்தங்கள், வேலையில பிரச்சனைகள சந்திச்சிருப்பாங்க. எங்க போனாலுமே தான்ங்கிற ஒரு ஸ்டைல அவங்க காட்ட முடியாது. ஏன்னா குருனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர், பேராசிரியர் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்கலாம் நெறைய கெட்ட பேர்கள சந்திச்சிருப்பாங்க. ஒரு நல்லது சொல்ல போய் அந்த இடத்துல போய் ஒரு தேவையில்லாத பிரச்சனைய சந்திக்கக்கூடிய செயல்பாடுலாம் கடந்த காலங்கள்ல நடந்திருக்கும். ஆனா, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய முழு பார்வை வந்து தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது. அப்ப குரு பார்வை கிடைக்கிறனால, அவங்க தன்னுடைய நேர்மை மூலமாக ஒரு வெற்றிகரமான ஒரு ஆற்றல் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பயிற்சியிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், மிக முக்கியமான விஷயங்கள, எதிர்பார்த்த செயல்பாடுகள அணிவிக்க போகக்கூடிய ராசியில நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 2025ல தனுசு ராசிய தான் சொல்ல முடியும். அவ்வளோ தூரம் அற்புதமான, சந்தோஷமான விஷயங்கள சந்திப்பாங்க. அதேபோல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழில்ல லாபங்கள் கொஞ்சம் அதிகமா வரமாட்டேங்கி, நான் பிசினஸ் பண்ணாலும் எனக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அதில முழுமையான லாபம். அவங்க என்ன லாபம் எதிர்பார்க்காங்களோ, அந்த முழுமையான லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிருக்கேன். இன்னொரு பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிக்கேன்னா, மே மாசம் எண்டுக்கு அப்புறம் தொடங்கலாம். அதுக்காண்டி அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம்.
அதேபோல் அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கட்டாயமா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்தில ஒரு சுப நிகழ்ச்சி உறுதியா உண்டுன்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான, அதாவது மூத்த சகோதரருக்கு திருமணமாக வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரருக்கு திருமணமாக வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கே திருமணமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க வீட்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் உண்டு. அல்லது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவங்க கட்டாயமா இந்த 2025 மேல சந்திப்பாங்க. மே மாசம் வரையும் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சனி பகவானுடைய பார்வை இருக்கனால சொல்றேன். மே மாசத்துக்கு அப்புறம் டாப்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். அவங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அவங்களுக்கான அங்கீகாரமும், மரியாதையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல அவங்களுக்கு வலது கண் பிரச்சனை இருக்கும். வலது கண்ல ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அவசரப்பட்டு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட இத வந்து இப்படிக்கு எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மே மாசத்துக்கு மேல அது சரியாயிரும். இப்ப அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய செயல்பாடுல 6ஆம் இடத்துல குரு அமர்ந்திருந்தாலுமே, ஒரு அற்புதமான ஆற்றலையும், செயல்பாடுகளையும் குரு பகவான் கொடுக்க போறார். அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா 3க்குரியவர், 12க்குரியவராக காலபுருஷன் ராசிக்கு வராரு. ஸோ மகரத்துக்கு 3, 12க்குரியவன் 6ஆம் இடத்துல அமர்றது ஒரு அற்புதமான காலம் தான். என்ன ஒரு விஷயம்னா, அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. யாருக்காவது போய் நான் வந்து உனக்கு பிரச்சனையா? நான் எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இந்த குணம் இருக்கும். யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணிருவோம். நம்ம பையன் தானே, நம்ம சொந்தம் தானேன்னு சொல்லி போய் வாண்டடா போய் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணிருவாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு தான் அவங்க நிறைய நேரங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த மகர ராசியில திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வாண்டடா போய் நான் இந்த வடிவேலு ஒரு படத்துல ஏறி போவாரு பார்த்தீங்களா? நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான்னு. அதே மாரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு போய் நிப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் வாங்கிட்டு இவங்க தள்ளி விட்டுருவாங்க. அப்ப அந்த மனசுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும். குரு பகவானுடைய செயல்பாடு மே மாசத்துக்கு மேல இவங்களுக்கு வந்து வெளிநாடுக்குரிய யோகங்கள், வெளிநாட்டுல போய் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் உண்டு. அதேபோல பணம் கொஞ்சம் குடுத்து வச்சிருக்கேன், என்னால வாங்க முடியல அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்ல பணம் எனக்கு வந்து சம்பாதிக்கணும்னு ஆசை அதிகமா இருக்கு. எனக்கு சம்பாத்தியம் கிடைக்க மாட்டேங்குது. நானும் நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்றேன், ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா எனக்கு அதுக்கான அமௌண்ட் கையில வர மாட்டேங்குது. எதிர்பார்த்த தொகை வரல. ஒரு 10,00,000 எதிர்பார்க்கன்னா வெறும் 5,00,000 தான் குடுக்காங்க. ஸோ அந்த திங்கிங்லாம் இருந்துச்சுன்னா, அந்த நிலை மாறப்போகுது. இவங்க என்ன எஃபெக்ட் குடுக்காங்களோ, அந்த எஃபெக்ட்டுக்கு 100 மடங்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமா வழங்க போறார். காலேஜோ இல்லாட்டி ஒரு அடிப்படை கல்வி படிக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்கள் ஒரு வெற்றி கட்டாயமா பெறுவாங்க. எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி உண்டு. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு, கடைசி பாயிண்ட்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா கூட, அந்த நிலை மாறி இவங்க முதல் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் குரு பகவான் குடுக்க போறாரு. திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியா உண்டு. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையிலேயும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கும். தேவையில்லாத நபர்கள மட்டும் உள்ள விடக்கூடாது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன விவாதங்கள் வந்துச்சுன்னா, பக்கத்துல இன்னொருத்தர் வந்து பேச வந்தாருன்னா, ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு, என் வீட்டுக்கார்ட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டங்கள்ல பயன்படுத்தினாங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகும். சின்ன விஷயத்த கூட யார்ட்டயாவது அம்மாட்ட சொன்னேன், இல்ல பக்கத்துல சொன்னேன்னு சொன்னா மட்டும் தான், சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துரும். முடிஞ்ச அளவு அவங்களே சமாளிச்சுக்கிறது நல்லாருக்கும். சூப்பரா இருக்கும். அடுத்து இப்ப இந்த கும்ப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? கும்ப ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். குரு 5க்கு போறது வந்து ஒரு அற்புதமான ஆற்றல். தன்னுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் சிறப்பா இருக்கணும்னா, குருவோட ஆதிக்கம் கட்டாயமா வேணும். அப்படி பார்க்கும்பொழுது, குரு பகவான் 5ல போய் அமர்வது வந்து இவங்களுக்கு என்ன விஷயம் யோசித்தாலும் அப்படியே பெர்ஃபெக்ட்டா முடிச்சுருவாங்க. கும்பத்துக்கு தான் பாரமும் அதிகம், பாசமும் அதிகம், அதேபோல மதிப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, கோயில்ல போய் நம்ம சாமிய கும்பிடுறோம். சாமிய கும்பிட்டு வரவங்களுடைய ரிசல்ட் பார்க்கிறத விட, கோபுரத்த கும்பிடுறாங்க பார்த்தீங்களா, கோபுர கலசத்த கும்பிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமான வைப்ரேஷன் பெற முடியும். அதான் கும்பாபிஷேகத்துக்கு எப்படியாவது கோபுரத்த போய் தரிசனம் பண்ணிற மாட்டோமான்னு சொல்லி வரிசையில நிக்காங்க. அதேபோல கும்பராசிக்காரங்க எந்த வீட்ல இருக்காங்களோ, கும்பராசிக்காரங்க எந்த அலுவலகத்தில ஒர்க் பண்றாங்களோ, அவங்கலாம் பாக்கியவாதி. உண்மையிலேயே அவங்க இருக்கிறது இவங்களுக்கு ஒரு புண்ணியம். ஏன்னா, இவங்க பாரத்த ஃபுல்லா அவங்கட்ட குடுத்துட்டு அவங்க நேக்கா தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறது இயல்பாவே நடக்கிறது. இப்ப கும்பராசிக்கு சனி பகவானுமே
ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி விலகிறாரு. ஸோ ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள். அதேபோல் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆற்றல்கள் உண்டு. பொருளாதார தடைகள் இல்லாம, பொருளாதாரம் எனக்கும் பொருளாதாரம் நல்லா வருது. நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்லலாம். அதேபோல் கும்ப ராசியில பெண்கள் திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லி கும்பராசி பெண்கள் அதிகமா ஃபீல் பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் நெறைய பேர் நம்மட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க கவலையே பட வேண்டாம். உறுதியாக குரு பகவான் உங்களுக்கு புதிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஆண் குழந்தையை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. குழந்தை பாக்கியத்திலே ஆண் குழந்தைக்காக காத்திருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் கட்டாயமா குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் குடுப்பாரு அப்படின்னு பார்க்கும். கும்பராசிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% சூப்பர் தான். ரொம்ப அற்புதமான குரு பயிற்சியா தான் இருக்கும். இப்போ அடுத்ததா கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான். அவர் கிட்டத்தட்ட ஒரு வருடமா 3ஆம் இடமான ரிஷப ராசியில அமர்ந்தாரு. இப்போ ஒரு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் நகர்ந்து போறதுனால, நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு முயற்சியில நல்ல ஒரு வெற்றி உண்டு. என்ன விஷயங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சியில ஒரு வெற்றியை சந்திப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியா சில பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் என்ன பிரச்சனையே தெரியல. கை வலிக்கு, கால் வலிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதேபோல இவங்க கிட்டத்தட்ட இந்த ராகு மீனராசியில அமர்ந்ததுனால, ஒரு பதட்டமான நிலைகளே இருந்திருக்கும். அந்த பதட்டமான சூழ்நிலைகள் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியா விலகப் போகுது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதேபோல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மீனராசிங்க கட்டாயமா கடைபிடிக்கணும். மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல மீனராசிக்காரங்க தலையிடவே கூடாது. அதேபோல தன்னுடைய குடும்ப விஷயங்கள தானே பேசி தீர்த்துக்கணும் போல, புதிய நபர்களையோ இல்லாட்டி வீட்ல உள்ள உறவுகிட்டயோ சொல்லி அத சமாளிக்கணும்னு நெனச்சாங்கன்னா தான் பெரிய பிரச்சனையா வரும். அவங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு அந்த சூழ்நிலை மாறி ஒரு வெற்றி உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது ரொம்ப நாளா எதிர்பார்க்கேன் கிடைக்கல அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதேபோல இந்த லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். நம்ம மீன ராசிக்காரங்க உறுதியா புதிய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இத ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, குரு பகவான் மூலமாக நல்ல ஆற்றல்கள், செயல்பாடுகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, உறுதியா மே மாசத்துக்கு மேல கண்ண மூடிட்டு தொறக்க சொல்லுங்க. அவங்க வெற்றிய சந்திப்பாங்க. சரி, இப்போ நீங்க வந்து எல்லா குரு பயிற்சி ராசிகளுக்கான பலன்கள பத்தியெல்லாம் சொன்னீங்க. இதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள்னா எந்தெந்த ராசிகள்? ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க கட்டாயமா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன ராசி. 2வது மீனம். மீனம் கொஞ்சம் பொறுமையா, நிதானமா எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துறக்கூடாது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. அதுக்கடுத்து நிதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி. இந்த 3 பேரு கட்டாயமா கொஞ்சம் நிதானமா இருந்தாங்கன்னா, பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்குருவாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துரும். ஆல்மோஸ்ட் ரொம்ப டாப். ஒரு இந்த குரு பெயர்ச்சியிலேயே ரொம்ப ரொம்ப டாப்பா இருக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள். ஆமா. இவ்வளவு நாளா பட்ட போராட்டம், கஷ்டம், கவலை இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த 2025ல நானும் அங்கீகாரம் பெறுறேன் அப்படிங்கிறக்கூடிய ஆற்றல்ல தனுசு ராசி ஃபர்ஸ்ட்டு இருக்க போது. அதேபோல மன அழுத்தமே இல்லாம நான் ஃப்ரீயா இருக்க போறேன்டா அப்படின்னு சொன்னா, அது ரிஷப ராசி சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே ரிஷப ராசிக்கு வந்து சிரிச்ச முகமாவே செயல்படுத்துவாங்க. அந்த சிரிச்ச முகம் இப்ப இல்லாம இருக்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில யார் வராங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பாது பாதுகாப்பான விஷயங்கள்ல ஒரு 3 ராசியும், சிறப்பான விஷயங்கள்ல 3 ராசி கட்டாயமா இருக்க போறாங்க. மீதி எல்லாமே ஒரு பாதி பாதி ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் இருக்கும். ஒரு சூழ்நிலைகளும் மாற்றங்களையும் வரும். ஆனா இவங்க டாப்ல கட்டாயமா இருப்பாங்க. அதாவது இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பொது பலன்கள். குரு பெயர்ச்சி, அப்புறம் கிரகங்களுடைய சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பொது பலன்கள் தான். ஸோ இந்த பொது பலன்ல ஷார்ட்டா நம்ம வந்து நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம். இதில சுய ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த சுய ஜாதகத்தில அவங்களுடைய லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் அவங்களுக்கு 70%. இது ஒரு 30% எப்படின்னா ஒரு பூஸ்ட். நம்ம சாப்பிட்டோம், ஒரு எனர்ஜியா பவர் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம எனர்ஜியா இருப்போம்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் அந்த கிரக பயிற்சியோட மாற்றங்கள் என்பத உறுதியா சொல்லிக்கிறேன். நன்றி.